சமரசவேதனாதாவே மெய்வழி நாமநாதமே முத்திபூர்ணம். அனைவருக்கும் நமஸ்காரம். களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைசிறியேன் உளம் போத்து காய்த்ததொரு காய்தான். களக்கமர பொது நடம் நான் கண்டு கொண்ட தருணம், கடைசிறியேன் உளம் போத்து காய்த்ததொரு காய்தான். விளக்கமுற பழுத்திடுமோ விளக்கமுற பழுத்திடுமோ விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பழிக்கினும் வெம்பாது பழிக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ கொளக்கருது மலமாயை கொளக்கருது மலமாயை குரங்கு கவர்ந்திடுமோ குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் குரங்கு கவராது என் குறிப்பில் அகப்படினும் துளக்கமர உண்ணுவனோ தொண்டை விக்கிக் கொள்ளுமோ அந்த ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அறிந்திலனே. இப்படி அறியானை அறிய வைத்து இப்படி அறியானை அறிய வைத்து அந்தனாய் என்னை பிரட்டி பிறப்பித்தாரும். தெரியானை தெரிய வைத்து தெரியானை தெரிய வைத்து திரள் இருளை தீத்தெறிந்த தேசிகேந்திரா, பெரியானை பெரியானென் பெரியானை பெரியான் என்றெனை ஓங்கி ஓங்கி பேச வைத்த பிறவா பெரே, சரியான சரிநிலையில் சரியான சரிநிலையில் என்னை ஏறென்றேற்றி வைத்த சாலை வாழ்வே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலி நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த மதுரை பங்குனி மாத தெய்வீக சபையானது இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே அறிவான பொருள் என்ற தலைப்பில் முத்திப்பேருரை ஆற்ற விளைகிறேன். அறிவு என்றால் என்ன? முதல் பொருள், அப்புறம் அறிவு என்றால் என்ன? அறிவு என்றால் ஞானம், புத்தி, கல்வி, ஆன்மா, உணர்வு, அறிய வேண்டியது என்பதுதான் அறிவு. இதை நமது தேவகோமானவர்கள் நமது தெய்வம் அவர்கள் அறிவு எதற்கு வேண்டும், இந்த அறிவை ஆறாவது அறிவை மனிதனுக்கு இனாமாக வழங்கியிருக்கிறோமோ, யானை முதல் எறும்புகளை 84 100,000 ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கிறதே, அதற்கு அறிவு ஆறாவது அறிவு கொடுத்திருக்கிறதா என்றால் இல்லை. இந்த மனிதனுக்கு மட்டுமே அந்த ஆறாவது அறிவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 5 அறிவு மிருகங்கள் போல நாம் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் அந்த ஆறாவது. அந்த அறிவை தெய்வம் எதற்காக உனக்கு இந்த மனிதனுக்கு ஆறாவது அறிவை தந்தேன் என்பதை சொல்றாங்க. எதற்காக என்றால் அந்த முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தருவதற்கு. அந்த அறிவை, ஆறாவது அறிவை, அந்த வாக்கறிவை நமக்கு இனாமாக தெய்வம் தந்தது.
அந்த முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை பெறுவதற்காக. அதை தெய்வம் திருவாக்கியத்தில் அற்புதமா எடுத்து நமக்கு வழங்குகிறார். இதெல்லாம் நமக்கு பாடமா வரணும். இந்த வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு எத்தனையோ அற்புதமான வாக்கியங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கியமும் இந்த மனிதனை மகானாக்கக்கூடிய வாக்கியங்கள். மகான் எப்படி ஆகிறது? நம்ம கிட்ட வந்தா தானே ஆக முடியும். அதற்காக தெய்வம் எடுத்து வழங்குகிறார்கள். முடிவில்லாத வாழ்வை எதற்காக இந்த அறிவை தந்தோம்? முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை, தர நிற்கின்ற அறிவை. அறிவை எது கொடுத்திருக்காங்க? முடிவில்லாத வாழ்வையும் நித்திய வாழ்வையும் தருவதற்காக இந்த அறிவை தந்திருக்கிறார்கள். அப்ப முடிவில்லாத வாழ்வை, நித்திய வாழ்வை தர நிற்கின்ற அறிவை அடைவதற்காகவே தான் மனிதனுக்கு இந்த 100 ஆண்டு கால வயது தந்தது. எதற்காக இந்த 100 ஆண்டு கால வயது தந்ததுங்கிறாங்க? 100 ஆண்டு கால வயது தந்தது. அந்த வயதை நம்ம என்ன பண்றோம்? அந்த வயதை அழிந்து போகிற வேற எதற்கோ செலவழித்து விட்டு கொஞ்ச நேரம் தான் அதற்குரிய செயலுக்கு தந்தீர்கள். அதுக்கு கூட நேரம் இருக்கா? கொஞ்ச நேரம் தான் அதற்குரிய செயலுக்கு தந்தீர்கள். வேணுமென்றால் அந்த நேரத்தை அதிகமாக்கி கொள்ளலாம். அந்த அதிகாரம் எங்கிட்ட இல்லைன்ட்டாங்க. படைத்த கர்த்தா அந்த அதிகாரம் என்னிடம் இல்லை, அந்த அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குன்ட்டாங்க. அந்த அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று அந்த அதிகாரத்தை தெய்வம் நமக்காக கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அறிவு எத்தனை அறிவு அப்படின்னு மதுரை சபைக்காரங்களுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா மாசம் மாசம் சபை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? அறிவு எத்தனை அறிவு? மனிதனுக்கு எத்தனை அறிவு? மிருகங்களுக்கு எத்தனை அறிவு? புல்லுக்கு எத்தனை அறிவு? எல்லாம் நமக்கு மனப்பாடமா தெரியும் இல்லையா? அப்ப மிருகங்களுக்கெல்லாம் எத்தனை அறிவு? 5 அறிவு. இந்த மனிதனுக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. அப்ப 6 அறிவு. இந்த 6 அறிவுல என்னென்ன அறிவு? 6 அறிவு இருக்குல்லையே, என்னென்ன அறிவு இந்த 6 அறிவு என்றால், 1 உணர்வறிவு, 2 சுவையறிவு, 3 நுகரறிவு, 4 பார்வை அறிவு, 5 செவி அறிவு, 6வது பகுத்தறிவு என்கிறான். அப்ப உணர்வறிவு என்றால் என்ன? உணர்வறிவு என்றால் தொட்டால் தெரிவது உணர்வறிவு, சுவைத்தால் தெரிவது சுவையறிவு. நுகரறிவு என்பது வாசனை அறிவு, வாசனை மூலமா தெரிந்து கொள்வது நுகரறிவு. பார்த்தால் தெரிவது கண் பார்வை அறிவு, கண்ணறிவு. செவியறிவு என்ன கேட்டா நம்ம செவியறிவு இருக்கு எல்லாத்திட்டையும் பாருங்க. தூங்கினவங்களோட எல்லாரும் எந்திரிச்சு முழிச்சுட்டாங்க. ஏன்னா செவியறிவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப செவியறிவு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா கேட்கணும். செவியறிவு தான் மனிதனை நித்தியமாக்குவது. செவியறிவு தான் இந்த மனிதனை மகானாக்குவது என்பதை நான். அப்ப பார்த்தால் கேட்டால் தெரிவது செவியறிவு. அது எப்படி தெரியுதுன்னா, சப்தத்தை கொண்டு தெரிவது செவியறிவு. இது வரைக்கும் மிருகங்களுக்கு இருக்கு. அதுக்கும் சத்தம் போட்டோம்னா ஓடிடும். மிருகங்களுக்கு இருக்கா இல்லையா? இந்த அறிவோட இருக்கக்கூடாது. அந்த 6வது அறிவு என்ன என்று சொல்றாங்க. அப்ப இந்த 5 அறிவுக்கும் 5 கருவிகள் இருக்கு. இந்த 5 அறிவு இருக்கே நம்ம கிட்ட, இந்த 5 அறிவுக்கும் 5 கருவிகள். அந்த 5 கருவிகள் என்ன என்றால், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 அறிவுக்கு 5 கருவி. இப்ப 6வது அறிவுக்கு கருவி எது? 5 அறிவுக்கு 5 கருவி இருக்கு, 6வது அறிவுக்கு கருவி. 6வது அறிவு என்ன? 6வது அறிவு என்ன என்றால், தன்னை அறியும் தனி அறிவு. அதுதான் பகுத்தறிவு. ஆனா நான் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பகுத்தறிவு என்று என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், இந்த வகுத்தறிவை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகுத்துப்பாட்டுக்கே அந்த 6வது அறிவை பயன்படுத்துகிறார்களே தவிர, நித்தியமான வாழ்க்கைக்கு, நிரந்தரமான வாழ்க்கைக்கு, அந்த கற்பாந்த கோடிகால வாழ்க்கைக்கு, அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்துகிறோமா என்றால் இல்லை என்பதுதான் நிஜம். அதான் அப்ப தன்னை அறியும் தனி அறிவு அந்த 6வது அறிவு. அதுக்கு கருவி எது? இந்த 5 அறிவுக்கும் 5 கருவி இருக்கிறது. அந்த 6வது அறிவுக்கு கருவி எது என்றால், அதை மனம் என்று எல்லாரும் சொல்றாங்க. தெய்வம் அந்த மனம் சொல்லல. ஏன் அப்படின்னா, பாய்மன வீட்டில் பேய் குடி இருக்கும். இந்த பாயக்கூடிய மன வீட்டில் என்ன இருக்கும்? பேய் குடி இருக்கும். பேரறி வடிவை எங்காகும்.
அப்படின்னு அந்த பாடல் பெருசா பெரியான பாடல், கொடுத்த டைம் கம்மி. அப்போ அந்த எண்ணம், அதை நாம் என்ன என்று நினைக்க வேண்டும் என்றால் எண்ணம் என்று நினைக்க வேண்டும். அந்த ஆறாவது அறிவுக்கு கருவி எண்ணம், நினைவு. நினைவில் தான் சொர்க்கம் கட்டப்பெறுகிறது. நினைவுதான் பிரம்மம். நினைவுதான் சொர்க்கம் கட்டப்பெறுகிறது. நினைவுதான் பிரம்மம். அப்ப நினைவில்லை அப்படின்னா இந்த 5 கருவிகளும் வேலை செய்யுமா? மெய்வாய் கண் மூக்கு செவி வேலை செய்யுமா? செய்யாது. இந்த 5 கருவிகளையும் இயக்குவது என்ன என்றால் அந்த ஆறாவது அறிவியாகிய அந்த நினைவு, அந்த எண்ணம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவுல 2 அறிவு, சிற்றறிவு, பேரறிவு. இந்த சிற்றறிவு என்பது இந்த உலக வாழ்க்கைக்கு சிற்றறிவு போதும், அதுக்கு பேரறிவு வேண்டாம். சிற்றறிவு இருந்தா போதும். இந்த உலக வாழ்க்கை என்ன, எத்தனை நாளைக்கு வாழ போறோம்? உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும் மெல்லவே முதுமை தன்னில் 316 மைந்தா கல்லமா உறக்கந்தன்னில் கணக்கு 26 போக வெல்லுவா 26 மீந்ததில் உரைக்க கேண்மோ மீண்டதோர் வயது 26 அப்படி அடிக்கிட்டே போறாங்க. இந்த வாழ்க்கைக்கு என்ன போதும்? சிற்றறிவு போதும். அப்ப இந்த பேரறிவு எதற்கு வேண்டும் என்றால் அந்த நித்திய வாழ்க்கைக்கு, அந்த மரணமலா பெருவாழ்வுக்கு, அந்த கற்பாந்த கோடிகால வாழ்க்கைக்கு அந்த பேரறிவு வேணும். அதுக்கு ஒரு உதாரணம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லது. தண்ணியில படகு இருக்கலாம், தண்ணி இருக்கு, அதுல படகு இருக்கலாம். படகுக்குள்ள தண்ணி வரலாமா? படகுக்குள்ள தண்ணி வந்தா என்ன ஆகும்? படகு முடியும். அதுபோல இந்த உலகத்தில் நாம் வாழலாம், தவறு இல்லை, தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க உலகத்தை. ஆனா இந்த உலக பொருள்களுடைய ஆசை, இப்ப கூட முத்துமுகதான் பேசினார், உலக பொருள்களுடைய ஆசை நம்மிடம் வரக்கூடாது. இருக்கலாம், 10 வீடு இருக்கலாம், 10 கார் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா என்ன, அது எல்லாம் நமக்கு சொந்தமானதல்ல. நமக்கு சொந்தமானது அந்த ஜீவன். அந்த ஜீவன் எப்படி இருக்கு? சிவன். அந்த சிவன் எப்படி இருக்கார்? நமது தெய்வமாக இருக்கிறார்கள். அதுதான் நமக்கு கடைசி வரை சொந்தம் என்று இதெல்லாம் வச்சுட்டு வாழலாம். எப்படி வாழலாம்? எப்படி வாழலாம் அப்படின்னு கேட்கலாம். மண்புழு பார்த்திருப்போம், மண்ணுக்குள்ள இருக்கா வெளியே இருக்கா? ஒட்டுதா? இல்ல இல்லையா? புளியம் பழம் பார்த்திருப்போம், அந்த ஓடு காயில 2 ஒட்டி இருக்கும். பழம் பழுக்க போற, நம்ம எல்லாம் பழம் பழுத்துட்டோம். நெய்வெளிச்சாலைக்கு வந்து இவ்வளவு நாள், அதுவும் மதுரை சபையில கலந்து 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 என்ன ஆயிட்டோம்? பழம் ஆயிட்டோம். அப்ப அதுல ஓட்டுல போய் ஒட்டலாமா? 2 பிரிச்சு. அப்ப அதுபோல வாழ வேண்டும் என்றுதான் அதை கொடுக்குறாங்க. அப்போ தண்ணீர்ல படகு இருக்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா படகுக்குள்ள தண்ணி வரக்கூடாது. அதுபோல நாம் இந்த உலகத்தில் வாழலாம், நமக்குள்ள இந்த உலக பொருள்கள் வரக்கூடாது என்பதைத்தான் எடுத்து வழங்குறாங்க. அடுத்து எதற்காக அறிவை கொடுத்தேன் அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருளை பார்ப்பதுதான் அறிவு அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த மெய்ப்பொருளை எப்படி பார்க்கிறது? மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் இருந்தது. யாராக? தெய்வமாக, அந்த ஆதி சிவனாக. அது அற்புதமா அங்க இருந்துச்சு. மெய்ப்பொருள் முன்னே ஆகாயத்தில் இருந்தது. அது நமக்காக கைகால் அங்கங்களுடன் நம்ம மாதிரியே ரூபம் எடுத்து வந்தது. அதுதான் அறிவு என்பதை, அதுதான் தெய்வம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னொன்னு கொடுக்குறாங்க தெய்வம். பாருங்க, ஒரே வரியில ஞானத்தை கொடுக்கிறது இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஒரு வரிதான். ஆனா அந்த ஒரு வரிக்கு நாம் நடந்தோமா? ஒரு வரிக்கு நடந்தோம்னா ஞானம் கொடுத்துட்டேன்னு யாரு கொடுக்குறா? தெய்வம். அந்த பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த அந்த தெய்வமே நமக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. மனிதனுக்கு உன்னத அறிவு தந்தது எதற்கு? நல்லா கேட்கிறாங்க. மனிதனுக்கு உன்னத அறிவை தந்தேனே எதற்குங்கிறாங்க. எல்லோரும் ஓர்குலம் என்பதை அறியவே. இது ஒண்ணு நினைச்சிட்டீங்கன்னா பாருங்க, சொல்றாங்க எவ்வளவு அற்புதம். எல்லோரும் ஓர்குலம் என்பதை அறியவே இந்த எண்ணம் ஒருவனுக்கு வந்து விட்டால், இந்த ஒரு எண்ணம் வேற ஏதாவது வேணுமா? இந்த எண்ணம் ஒருவனுக்கு வந்து விட்டால் கைலாய வீடுதான் முடிவு. கைலாய வீடு முடிவுக்கு வந்தோமா? வேற ஏதாவது வந்தோமா? இந்த மெய்வெளிச்சாலைக்கு கைலாய வீடுதான் முடிவு என்கிறார். இந்த செயலை செய்யவே தெய்வ மெய்வெளிச்சாலை எதுக்கு வந்துச்சு?
இந்த செயலை செய்யவே சாலை வந்தது, நாமும் வந்தோம் என்பதை தெய்வம் அற்புதமா அதுல கொடுக்குறாங்க. இப்ப நம்மெல்லாம் சொன்ன மாதிரி தங்கம் பொண்டாட்டியோடைய வற்புறுத்தல்னால அந்த ஐயரு தங்கத்தை தொட்டா, அந்த அம்மா போன உடனே அந்த அம்மா தொட்டுச்சா தொல்லியான்னு தெரியல, அந்த அம்மா தொட்டிருக்கணும், அது தங்கமாயிருக்கும். யாரு? அந்த அம்மா. அவர் விட்டுட்டா வரணும், நான் தங்கத்தை நீயே வச்சுக்க, தங்கமாவே இருந்துக்கன்னு வந்திருப்பார் இல்லையா? இவர் அதை சொல்ல மறந்துட்டார். அந்த அம்மாட்ட கொண்டு போய் தொடுமா, தங்கம் தானே கேட்ட. உலகத்துல எல்லாரும் ஒரு இதுல எல்லாரும் வேண்டாங்களாம், பணக்காரன்ல இருந்து ஏழை வரைக்கும். இந்த ஊர்ல தங்க மலை பொழிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நாம எல்லாருமே பணக்காரா இருக்கலாமல்ல அப்படின்னு. உடனே இறைவன் கருணைப்பட்டு பொழிஞ்சார், எல்லாரும் தங்கம் ஆயிடுச்சு. யாரு? துணி துவைக்கிறவங்கல இருந்து, கக்குஸ் எடுக்கிறவங்கல இருந்து, அந்த காலத்துல நான் சொல்றேன் பல்ல எல்லாம் என்ன பண்ணாங்க, எல்லாம் கால் மேல கால் தூக்கி போட்டுட்டு அவன் என்ன வர்றது, நான் என்ன பாக்குறது வேலை அப்படின்னு. ஊர் நாரி போகுமா, நாரி போகாதா? ஒண்ணுமே யாரும் வேலையும் பார்க்கல, ஒண்ணும் சிலதான் நடக்குமா? ஏன் இறைவன் அவரவர்களுக்கு தக்கபடி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் வைக்கணும். அவர்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. யார் யாருக்கு ஒருத்தருக்கு 3000 வரைக்கும் தான் இவருடைய வசதினா அதான் கொடுப்பார். ஒருத்தர் 3 கோடி ரூபா இல்ல 300 கோடி என்பதை யார் வச்சிருக்கா? இறைவன் கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிற காட்சி. அப்போ நாம் எல்லாம் அந்த மாதிரி ஆசையில என்ன பண்றோம்னா, வீடு வேணும், பணம் வேணும், காசு வேணும், சொத்து வேணும், தொழிலாளிகள் நல்ல ஆளா வேணும்னு நினைக்கிறோம். இத அந்த அறிவை அறிந்த நமது வடலூர் வள்ளல் பெறானவர்கள் என்ன கேட்கிறாங்க பாருங்க. நாமும் என்ன கேட்கிறோம், நாம் என்ன கேட்கிறோம், அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு நாம் தெரிஞ்சாதானே அவர் கேட்கிறத நம்ம கேட்கலாம். அது சொல்றாரு, ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். என்ன வேணும்? ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச, இதுக்கு தான் எனக்கு அறிவு வேணும், வேற எதுக்கும் அறிவு வேண்டாம். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். அடுத்து ஒண்ணு சொல்றார், மறுபு பெண் ஆசையை மறக்க வேண்டும். என்ன தெய்வம், பெண்களை ஏண்டா நீ சாப்பிட்டா உன் பொண்டாட்டி வயிறு நிறைஞ்சு போகுமா, அவளுக்கு ஞானம் இல்லையான்னு கேட்டாங்களே. அப்ப பெருமை பெரு ஆசை, பெண் ஆசையை விடணும் நாங்களே. அப்ப என்ன மறுபு பெண் ஆசையை மறக்க வேண்டும்? அப்படியா? மறுபு பெண் ஆசை என்றால் விஞ்ஞானத்திற்கு யாராக இடையூறாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுபு பெண். அது ஆணாக இருந்தாலும் அது பெண்ணாக இருந்தாலும் விஞ்ஞானத்திற்கு யாராக இடையூறாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுபு பெண். அதுதான் சொன்னாங்க, மறுபு பெண் ஆசையை மறக்க வேண்டும். ஆனா என்ன, ஐயா உன்னை மறவாதிருக்க வேண்டும். அப்புறம் கேட்கிறாரு, மதி வேண்டும் இறைவா மதி வேண்டும். அந்த மதி வேணும் என்ன வேணும்? நின் கருணை நிதி வேண்டும். அதுக்கும் அவருடைய கருணை வேணும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வு என்ன? காய்ச்சல், சளி, முதுகு வலி, கைங்கால் வலியா? பிறவிப்பிணி என்ற நோய் என்னை அணுகக்கூடாது. நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். இதுக்கு என்ன பண்ணணும்? நாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாரு. சி என்று பே என்று நாய் என்று பிறதம்மை. இதை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சி என்று பே என்று நாய் என்று பிறதம்மை தீங்கு சொல்லாத தெளிவும் திறமொன்று வாய்மையும் தூய்மையும் தந்து நின் திருவடிக்காலாக்குவாய் என்று எடுத்து அதை கொடுக்குறாங்க. அப்ப அறிவுதான் பரம்பொருள். பொருள் என்ற அறிவுடைய பொருள் என்ன? அறிவாகிய பொருள் என்றால் அது பரம்பொருள், அது இறை பொருள். அதான் அத அற்புதமா வடலூர் வள்ளல் பிரான் அவர்களே சொல்றாங்க. அந்த பொருள் என்ன அப்படின்னு அறிவான இந்த பாடல் இருக்கு, எனக்கு நேரம் இல்லை. அறிவான பொருள் தேடி அலைந்தலைந்து சாவார், அறிவிருக்கும் தலமறியார் ஆவி வீணே போவார். குறையாத பொருளை மிக குறையாத பொருள் எது? அந்த மெய்க்கல்வி, அந்த தெய்வ கல்விதான் குறை. குறையாத பொருளை மிக கொள்ளையிட ஆசை, கொள்ளையிட பொருளும் இல்லை கொடுப்பாரும் இல்லை,
கொள்ளையிட பொருள் தேடி குவளையத்தில் அலைந்து கொள்ளை கிடைக்காமல் மன குறையாலே வாடி வில்லாமல் இப்படி கிடைக்கலன்னு செத்து போகாதேங்கிறாங்க. வில்லாமல் துயரமதில் இறந்து போக வேண்டாம், வேண்டும் மட்டும் திருடிக்கொள்ள விட்டான் அந்த வீட்டை. அந்த வீட்டுல என்ன? அந்த வீட்டில் ரத்னமலை அனந்தங்கோடி குவியல், அனந்தங்கோடி குவியல், எந்த மட்டும் திருடி கொள்ள எவர்க்கு மனம். என்ன வேணும்? மனம் வேணும். எவர்க்கு எந்த மட்டும் திருடிக்கொள்ள எவர்க்கு மனம் பொருத்தம். திருட மனம் உள்ளவர்கள் திருக்களிவா பார்த்து திருட மட்டும் திருடிக்கொள்ள என்ன கொடுத்தாங்க? திருவாக்கும் கொடுத்துட்டாங்க. எடுத்துக்கலாமா இல்லையா? திறந்து விட்டான் வீட்டை. யார் வேணாலும் புத்தகம் வந்து வாங்கிட்டு போங்க. மெய்வெளிச்சால கொடுக்குறாங்களா இல்லையா? வாங்கிட்டு போய் அப்படி மேல அட்டலையில மேல வச்சுட்டு அப்படியே அமைதியா இருந்துடலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டு அத அந்த தெய்வம் தான் அறிவான பொருளாக இருக்குங்கிறத நமது வடலூர் வள்ளல்பெறான் அவர்கள் சொல்றாங்க. என் இதய கமலத்தே, என் இதய கமலத்தே இருந்தருளும் தெய்வம், என் இரண்டு கண்மணிக்குள் இளங்குகின்ற தெய்வம், பொன்னடியன் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம், பொன்னடியன் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம். அந்த தெய்வம் பொய்யாத தெய்வம் இடர். தெய்வம் இடர் செய்யுமா? பொய்யாத தெய்வம் இடர் செய்யாத தெய்வம், அந்நியம் அல்லாத தெய்வம். அந்த தெய்வம் அந்நியமா? அல்ல, நம்ம கூடவே இருக்கிறது, கடவுளாக நம்ம இருக்கு. அந்நியம் அல்லாத தெய்வம் சொல்லிட்டாரு. என்னன்னு? அந்நியம் அல்லாத தெய்வம் எப்படி இருக்கு? அறிவான தெய்வம், அறிவாக. அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம், அவ்வறிவுக்கு அறிவாமென் அன்பான தெய்வமும். எப்படி? செந்நிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம், செந்நிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். அடுத்து குருவினுடைய அறிவே, அறிவை கொண்டுதான் இன்னொன்னு சொல்றாங்க, அறிவை கொண்டுதான் அறிவை அடைய முடியும். இப்ப சூரியன் வருது, சூரிய வெளிச்சத்தை நல்லா கவனிக்கணும். சூரிய வெளிச்சத்தை வேற வெளிச்சத்தை கொண்டு நாம யாராவது பார்க்க முடியுமா? வேற டார்ச் லைட்டோ இல்ல வேற ஏதாவது வச்சு சூரியன் எங்க வருதுன்னு பார்க்க முடியுமா? சூரிய வெளிச்சத்தை கொண்டுதான் சூரியன் வருகிறது என்பதை தெரியும். அதுபோல அறிவை கொண்டுதான் அறிவை தெரிய முடியும். அதுதான் தெரியும் சொல்றாங்க. அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல், அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல் வீண் வெறிகள் பிடித்து கலைகள் விரித்து வீணில் அலைவார்கள் என்பதையும் எடுத்து சொல்றாங்க. குருவினுடைய அறிவே விந்து. அது நாத ரூபமாக ஒருவர் காதில் வந்து செயல்படும் போது என்ன ஆகிறாங்கன்னா, இந்த நரர் மனு ஆகிறார், இந்த மனு தேவன் ஆகிறார், அந்த தேவன் தேவாதி தேவனாக ஆகிறார். இந்த அறிவு மேலிட்டால் புண்ணியமான நிலை. வேற ஒன்று, இந்த அறிவு மேலிட்டுச்சுன்னா புண்ணியமான, அதுதான் மேல்நிலை என்றார். அதுபோல அந்த சிவனே ஜீவனாக இருக்கிறது என்று எடுத்து கொடுக்குறாங்க. அடுத்து இந்த அறிவு இருந்தாலும் இந்த ஞானம் அடையறதுக்கு ஒரு தடை இருக்கு. அது தெய்வம் திருவாக்கியத்தில் கொடுக்குறாங்க. ஞானம் அடைய தடையாக இருப்பது உன் மாயை. ஞானம் எங்க தடை? அங்கேயே இருக்கு. ஞானம் அடைய தடையாக இருப்பது உன் மாயை, அது உன் அறிவிலேயே கலந்து தடை செய்கிறது. அந்த மாயை எப்படி வெல்றது? அதுக்கு உபாயம் சொல்றாங்க. அந்த மாயை வெல்வதற்கு ஒரே உபாயம், உன்னை ஆண்டு கொண்ட தெய்வத்தினுடைய திருவாக்கில் நம்பிக்கை வைத்து நடப்பதுதான் என்று கொடுக்குறாங்க. நேரத்தை கருதி அறிவறி பாடத்துல தெய்வம் அற்புதமா சொல்றாங்க. அறிவு ஒளிர ஆசானை தேடு, அறிவு ஒளிர ஆசானை தேடு, அறிகின்ற அறிவே அறிவென்ற அறிவாய் அப்படின்னு. அடுத்து சொல்றாங்க, மனிதனுக்கு மட்டும் அறிவு என்ற மாணிக்கம் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறதே, மற்ற மிருகங்களுக்கு அது இருக்கிறதான்னு கேட்டார். மனிதனுக்கு மட்டுமே அறிவு என்ற அந்த மாணிக்கத்தை வைத்து படைத்திருக்கிறேனே, மற்ற மிருகங்களுக்கு அது இருக்கிறதா? ஏன் இந்த மனிதனுக்கு மட்டுமே அந்த அறிவு என்ற மாணிக்கத்தை வைத்தார்கள் என்பதை நாம் ஒரு நாளைக்காக சிந்திச்சோமா? ஏன் தெரியல. ஏன்னா இந்த மனிதன் மட்டுமே
இந்த மண்ணுக்கும் விண்ணுக்கும் சொந்தக்காரன். மிருகங்கள் எல்லாம் மண்ணுக்கு மட்டுமே சொந்தம். அப்ப மின்னுக்கும் மண்ணுக்கும் சொந்தக்காரனாலதான் அந்த அறிவு என்கின்ற அந்த மாணிக்கத்தை வைத்து தெய்வம் படைத்தார்கள் என்றாங்க. ஞானம் அறிவுனா என்னங்கிறத மட்டும் தெய்வம் அற்புதம் சொன்னான். எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் தெய்வத்தினுடைய செயல், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்று அறிவது அறிவு. இதாங்க அறிவு. எதை செய்யும், அதனால தெய்வம் எதை செய்யும் போதும் எம்மையே நினை, எம்மையே பார், எம் எண்ணம் உன்னுள்ளத்தில் சதா வைக்கும் போது உன் எண்ணமெல்லாம் வண்ணமாக மாறிவிடும். பார்வையில் பாண்டியன் தன்னை நீ வைத்திட பார்க்கும் தொழில் வேறு இல்லை அம்மான்னு சொல்றாங்க. அப்போ அடுத்து என்னாலாவது ஒன்றும் இல்லை. நான் தான் செஞ்சேன், நான் தான் அந்த வீட்டை கட்டினேன், நான் தான் சமைச்சேன் சொல்றமா இல்லையா? நான் இல்லாட்டி இந்த குடும்பம் ஓடுமா அப்படி அதை இதுதான் ஞானம்ங்கிறாங்க. அறிவு, ஞானம் என்றால் அறிவு என்று சொன்ன. அப்போ என்னாலாவது ஒன்றும் இல்லை, நான் கடவுளி கையில் இருக்கும் கருவி, அவ்வளவுதான். நீ ஒரு கருவியா இருக்க, காரணம் அல்ல. நல்லா சொன்ன, நம்மளாம் ஒரு கருவி, காரணம் கிடையாது. நாம் கையில், கடவுள் கையில் இருக்கும் கருவி என்று எண்ணுவதுதான் அறிவு. நீ என்னை ஆட்டு வைப்பவன், நீ என்னை ஆட்டு வைப்பவன், நான் ஆடுபவன், நான் வீடு, நீ அதில் குடி வசிப்பவன். நம்ம ஒரு வீடா இருக்க அந்த தேகம், அதுல இறைவன் குடியிருக்கக்கூடிய வசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவு. நீ இயக்குபவன், நான் இயந்திரம், நீ இயக்குபவன், நான் இயந்திரம் என அறிவது அறிவு. நான் என்பது இல்லை, இது ஒண்ணுதான் கடைசியா. நான் என்பது இல்லை, எல்லாம் நீயே என நினைப்பது அறிவு. நான் என்பது இல்லை, எல்லாம் நீயே என்பது நினைப்பது அறிவு என்று. ஆகவே ஆறறிவு உடலெடுத்து, ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது தவித்துக் கொண்டிருந்த நம்மை, ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது தவித்துக் கொண்டிருந்த நம்மை அந்த ஆரூர் என்னும் குருட்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவண்ண தில்லை சிற்றம்பலத்தில் ஏற்றி வைக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் கருணையாலும் தயவாலும் இரக்கத்தாலும் அறிவின் வல்லபத்தை அறிந்து இகத்திலும் பரத்திலும் சீரும் சிறப்புமாக வாழ்வோம் என கூறி முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம்.